இந்த வீடியோவில் Adobe Camera Raw யூஸ் பண்ணி இந்த கலர் போர்ட்ரேட்டை எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட்டாக ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு போர்ட்ரேட் ப்ராசஸிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம என்ன மாதிரி அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அப்படி ஐடியா இருக்கும்போது தான் நம்ம வந்து அந்த அவுட்புட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த போர்ட்ரேட்க்கு வந்து நம்ம எப்படி ப்ராசஸிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம பிக்சரை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். நம்ம இந்த பிக்சரை பார்த்தோன்னா கொஞ்சம் க்ராப்பிங் கொஞ்சம் கேமராவில் எடுக்கும்போது கொஞ்சம் க்ராப்பிங் வந்து கொஞ்சம் ஆஃப் சென்டராக இருக்குது. ஐ திங்க் சென்டர் பண்ணால் பெட்டராக இருக்கும். மேலே வந்து ஹைலைட்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ வந்து ஹைலைட்ஸை குறைக்கணும், க்ராப்பிங் ஒன்று கொஞ்சம் பெட்டர் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஸோ அதையும் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக் ஐடியா இந்த போர்ட்ரேட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ராப்பிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் க்ராப்பிங் வந்து கொஞ்சம் சென்டராக போர்ட்ரேட் வச்சுட்டு நம்ம பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இது ஓகே. ஸோ இதை க்ராப் பண்ணிவிட்டு தென் பேசிக் ஸ்லைடரில் வந்து நான் நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து நிறைய லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நிறைய பண்ண போகிறேன். ஸோ நான் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இது ஓகே. ஓகே, ஒன்ஸ் அதை பண்ணினதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் சேஞ்சஸ் வந்து நம்ம இதில் இப்போதைக்கு பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து மீதி சேஞ்சஸ் அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணிட்டு ஐ திங்க் கொஞ்சம் வந்து எக்ஸ்போஷர் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எங்கெங்கே பிரைட்னஸ் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் இப்போ டச் பண்ண வேண்டாம். பிளாக் அண்ட் ஒயிட் மிக்சரில் ஆக்சுவலி உங்களோட ட்ரெஸ் வந்து ரெட் கலர் இருக்கிறதுனால ஐ திங்க் அதை கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாததுனால நான் கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. எந்தளவு நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வேணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். இங்கே நம்ம கர்சரை கொண்டு போனோம்னா மேலே வந்து அதோட RGB வேல்யூ தெரியும். அது ஐ திங்க் ப்ராப்ளி நம்ம வந்து 30 கீழே கொண்டு போனாலே ஒரு நல்ல டார்க்னஸ் கிடைக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சேஞ்சஸ் பின்னாடி பண்ணணுன்னு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது டு ஸ்டார்ட் வித் இது போதும். ஸோ தென் வந்து டீட்டெயிலுக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இந்த ஆரஞ்சு ஸ்கின்னில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு வந்து ஸ்கின் டோன் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணிக்கலாம். எல்லோ வந்து ஆக்சுவலி வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லோவாக இருக்குது. ஸோ அதை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சட்டிலாக பண்ண போதும். தென் டீட்டெயில் டேப்ஸ் வரும். டீட்டெயிலில் எந்த அளவு ஷார்ப்பன் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாஸ்கிங் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம மேக் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் கீ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவு வந்து மாஸ்கிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் மாஸ்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நாய்ஸ் ரிடக்ஷன் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சருங்கிறதுனால பின்னாடி வந்து நாய்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நாய்ஸ் ரிடக்ஷன் எதுவும் பண்ணல, வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. ஸோ இப்போ மேலே வந்து ஹைலைட்ஸ் இருக்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே கிராஜுவேட்டிவ் ஃபில்டரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே மாஸ்க் ஆப்ஷன் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, எந்தெந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். கொஞ்சம் எக்ஸ்போஷர் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் ஹைலைட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். போர்ட்ரேட்ஸில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரொம்ப ஹைலைட்ஸ் அதிகமாக இருந்து, அதாவது சப்ஜெக்டோட அதிகமாக இருந்ததுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பவர் வந்து ஹைலைட்ஸ்க்கு போயிடும். அதனால் வந்து ஹைலைட்ஸ் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் பின்னாடி அவாய்ட் பண்ணலாமோ பண்ணலாம். ஒரு இன்டென்ஷனலாக நீங்கள் ஹைலைட்ஸ் இருக்கணும்னு நினச்சி எடுத்திங்கன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இது ஓகே. மீதி எல்லாமே வந்து நம்ம லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேடியல் ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். ரேடியல் ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம். மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கோங்க, தென் இன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென்
நீங்கள் ஃபெதரிங் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஐ திங்க் 60 to 70ல இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் சேஞ்சஸ் எதுவுமே. ஓகே, ஐ திங்க் பேக்ரவுண்ட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு வந்து டார்க்னஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் டார்க்காகவும் இருக்குது. பட் ஆனால் ப்ளவுஸும் வந்து பேக்ட்ராப்பும் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம பின்னாடி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபேஸை மட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோம். திருப்பி ரெடி ஃபில்டர் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து உள்ளே தான் இருக்கணும், அதனால் இன்வெர்ட் பண்ணிப்போம். கொஞ்சம் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக பண்ணால் போதும். கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து டெக்ஸ்சர் முன்னாடி நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல, டெக்ஸ்சர் கிளாரிட்டி எல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து வேணுங்கிற அளவு டெக்ஸ்சர் யூஸ் பண்ணிக்கலாம். பிக்சர் பார்த்துட்டே பண்ணுங்கள், ஆர் நீங்கள் ஜூம் பண்ணால் இன்னும் பெட்டர், ஜூம் பண்ணி பண்ணால் கூட ஓகே. ஐ திங்க் இது ஓகே. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ்போஷர் ரெடியூஸ் பண்ணதுனால வந்து ஐ கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதை வந்து நம்ம திருப்பி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கிறேன். மாஸ்க்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்போஷர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம ஏற்கனவே இருந்த எக்ஸ்போஷரை நம்ம கொண்டு வந்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ட்ராஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒயிட் பிரைட்டன் ஆகும், டார்க் பார்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் கிடைக்கும், ஓரளவு மிட் டோன் கான்ட்ராஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ ஓரளவு ஓகேயா இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி நம்ம வந்து லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டே எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்து சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃபீச்சர்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். டெக்ஸ்சர் லைட்டாக, ரொம்ப லைட்டாக சேஞ்சஸ் பண்ணால் போதும், அதுவே போதுமானது. இப்போ ஓரளவு வந்து பெட்டராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பேக்ரவுண்டை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மிக்சர் போயிட்டு ரெட்டோட கலர்ஸை கொஞ்சம் பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகாமல் கொஞ்சம் வச்சுப்போம். தென் இப்போ வந்து கிராஜுவேட்டிவ் ஃபில்டர் யூஸ் பண்ணி திருப்பி வந்து இந்த பேக் ரெண்டு சைடையும் கொஞ்சம் கலர் கம்மி பண்ணிக்கலாம், ஐ மீன் எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிக்கலாம். ஐ இந்த பிக்சர் ஓவராலாக இப்போ வந்து பெட்டராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் டன் ஃபார் திஸ் போர்ட்ரேட். நம்ம வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நான் அவுட்புட் க்ரியேட் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரைன்ஸ் ஆட் பண்ணுவேன். இப்போ பேசிக்கில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஐ திங்க் ஓவரால் ஓகே. ஸோ கிரைன்ஸ் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜூம் மட்டும் 100% வச்சுட்டு எந்தளவு உங்களுக்கு வந்து கிரைன்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிரைன்ஸ் வரும். கிரைன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இது ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் பிக்சருக்கு. ஸோ அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட்ஸ்க்கு நான் வந்து கிரைன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு கிரைன்ஸ் பிடிக்காட்டி நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட். கடைசியாக விக்னெட் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் டன் ஃபார் திஸ் பிக்சர். நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துவோம். இது பிஃபோர், இது ஆஃப்டர். சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பிக்சருக்கும் ஒவ்வொரு போர்ட்ரேட்ஸ்க்கும் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டிசைட் பண்ணிக்கலாம். அதை டிசைட் பண்ணிவிட்டு அந்த கோலை நம்ம வந்து நம்ம ப்ராசஸிங்கில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த போர்ட்ரேட்ஸ் கொஞ்சம் டார்க்காக வேணுங்கிறதுனால நான் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணுமோ அதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம்.